BA 4101 யூனிட் 4 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 4ல் அடுத்து ஒரு மெயின் கண்டென்ட்டாக நம்ம குட்னஸ் ஆஃப் ஃபிட் கேட்டகரியிலேயே ஆட்ரிபியூட்ஸ் மாடலில் கொஷின் கேட்குறாங்கன்னா எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் ரோ காலம் வைஸ் டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிருக்கீங்க, நீங்கள் கொஷின் பார்த்துருக்கீங்கன்னா இந்த பேட்டர்னில் கொஷின் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இப்படி கொடுக்குறாங்கன்னா நம்ம சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் எந்த மெத்தடில் என்ன ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுத்துருப்பாங்க 2 ட்ரீட்மெண்ட், கன்வென்ஷனல் அண்ட் நியூ ட்ரீட்மெண்ட்ஸ், ஃபேவரபிள் அண்ட் நான் ஃபேவரபிள் கொடுத்து ஒரு டேட்டா கம்பேரபிளாக கொடுத்துருக்காங்க. அப்போ நல் ஹைபாதீசிஸ் எழுதும்போது நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 ட்ரீட்மெண்ட்ஸ். கொஷின் நல்லா ரீட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நமக்கு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கிறதையும் ஒரு 2 to 3 டைம்ஸ் ரீட் பண்ணதுக்கடுத்து எழுத ஆரம்பிங்க. நல் ஹைபாதீசிஸ்லாம் ஜஸ்ட் வேர்டிங்ஸ்லாம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நம்ம நோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதீசிஸ் அது கான்ட்ரவர்சி எழுதிக்கோங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா வந்து 5%, டிஎஃப் ஈக்குவல் டு R-1 S-1. அப்போ 2 - 1 2 ரோ இருக்குது, அதனால் 2 ஆரோட வேல்யூ. காலம்ங்கிறப்ப 2 காலம் இருக்குது, 2 - 1 எழுதியாச்சு. ஸோ டிஎஃபோட வேல்யூ 1. ஆல்ரெடி பார்த்தது எல்லாமே டிஎஃப் வந்து N-1 கொடுத்துருப்பாங்க. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் மட்டும் பூலிங் மெத்தடில் கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணோம். இப்போ வந்து R-1 S-1 பேட்டர்ன். டேபிள் வேல்யூ ஆஸ் யூஷுவல் நீங்கள் சைஸ் ஸ்கொயர் பார்க்குற அதே மெத்தடில் பாருங்கள். அண்ட் 2/2 மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்கனால நமக்கு எக்ஸாக்டாக ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் டேட்டா இருக்கிறதுனால ஒரு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலாவும் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். AD - BC ஸ்கொயர் A + B + C + D டோட்டல் வேல்யூ. டினாமினேட்டரில் எழுதும்போது A + B C + D, A + C B + D இந்த ஆர்டரில் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ இதுக்கான டேட்டாவை எல்லாமே நீங்கள் கொஷின்லேருந்து எடுத்து எழுதிக்கோங்க. திஸ் இஸ் அவர் A B C D. இந்த டேட்டாவை கரெக்டாக எடுத்து ஹைலைட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்களா, வி காட் தி ஆன்சர். ஸோ கன்க்ளூஷன் ஆஸ் யூஷுவல் கேல்குலேஷன் சைஸ் ஸ்கொயர் லெஸ் தான் டேபிள் சைஸ் ஸ்கொயராக இருக்கான்னு பாருங்கள். கேல்குலேஷன் வேல்யூ 18 பாயிண்டில் இருக்குது. டேபிள் வேல்யூ நமக்கு 3 point somethingல தான் இருக்குது. ஸோ கண்டிஷன் அக்செப்ட் ஆகலை. வி ரிஜெக்ட் H0 at 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். எப்போவுமே டேபிள் வேல்யூ தான் கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. Therefore the treatments are not independent. அதாவது H0ல நம்ம என்ன லைன் கோட் பண்ணுறோமோ அதை ஹைலைட் பண்ணுறது பெஸ்ட். இந்த ப்ராசஸில் கண்டிப்பாக பார்ட் B கொஷின் கேட்கலாம். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், ட்ரை பண்ணுங்கள்.